உலக புகழ் பெற்ற அலங்காநல்லூர் மற்றும் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான கால்கோள் விழா கோலாகலமாக நடைபெற்றது. தைப்பொங்கல் தினமான வரும் 14ஆம் தேதி அவனியாபுரத்திலும், 15ஆம் தேதி பாலமேடு, 16ஆம் தேதி அலங்காநல்லூரிலும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற உள்ளன. அவனியாபுரத்தில் நேற்று கால்கோள் விழா நடைபெற்று பணிகள் தொடங்கிய நிலையில் இன்று அலங்காநல்லூரில் கால்கோள் விழா கோலாகலமாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் மூர்த்தி, மாவட்ட ஆட்சியர் சங்கீதா, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் விழா கமிட்டியினர் கலந்து கொண்டனர். கால்கோள் நடப்பட்டதை அடுத்து வாடிவாசலுக்கு வண்ணம் பூசுவது, கேலரி அமைப்பது உள்ளிட்ட பணிகள் தொடங்கப்பட்டன. நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மூர்த்தி, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளதாக கூறினார். நிரந்தர பார்வையாளர்கள் மாடம் அமைக்க ஆலோசிக்கப்படும் என தெரிவித்த அமைச்சர், இந்த ஆண்டு வாடிவாசல் வழியாக சுமார் 900 காளைகள் அவிழ்த்து விடுவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார். காலை அதிகபட்சமாக முறையாக வேகமாக அமைச்சா ஒரு 800 900 காய் காலை வைப்பாங்க. அதில் எல்லாமே ஆன்லைன் தான். காளையாக இருந்தாலும் சரி, மாடுபிடி வீரர்களாக இருந்தாலும் சரி, சட்டத்துக்கு உட்பட்டு எல்லாம் பண்ணுவாங்க. அது பூரா மாவட்ட நிர்வாகத்தினுடைய தலைமையில் எல்லா அதிகாரிகளும் சேர்ந்து, அதே போல் இங்கே பாலமேட்டை பொறுத்தளவு கிராம மகாலிங்க மடத்துக்கு கமிட்டின்னு ஒன்று இருக்குது. அவங்களும் கிராம சார்பில் அந்த கமிட்டி இருக்கும். எல்லாம் இருந்து மிக சிறப்பாக இந்த ஆண்டு. இந்நிலையில் தமிழ்நாட்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டியாக புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வகோட்டை அருகே தச்சங்குறிச்சியில் நாளை ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கான அரசாணையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. தமிழகத்தின் முதல் ஜல்லிக்கட்டு என்பதால் அனைத்து விதமான பாதுகாப்பு முன்னேற்பாடுகளையும் மேற்கொள்ள வேண்டுமென அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.